ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் தேர்ட் சாப்டர் எவல்யூஷன் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி. இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி எப்படி பிரிட்டிஷ் ரூலில் ஆரம்பித்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைமில், அப்புறம் 1980s 1990s 2000s அப்புறம் இப்போ வரைக்கும் எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தி பேக்ரவுண்ட். இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற டைமில் இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருந்துச்சு அதை பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸ் அக்ரிகல்ச்சர் வெர்சஸ் இண்டஸ்ட்ரி. இதில் ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸ்னால் என்னது, நம்ம எந்த செக்டரை ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம். தேர்ட் பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் மிக்ஸ்ட் எக்கனாமி. நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா எதுக்காக நம்ம பிளான்ட் அண்ட் மிக்ஸ்ட் எக்கனாமியை சூஸ் பண்ணோம், அதுக்கான காரணத்தை பற்றி பார்ப்போம். ஃபோர்த் பார்த்திங்கன்னா எம்பசிஸ் ஆன் தி பப்ளிக் செக்டார். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கொண்டு வந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு என்டர்பிரைசஸ் ஆன பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் என்ன மேஜர் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி பேக்ரவுண்ட். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற டைமில் அதோட எக்கனாமிக் ப்ரொஃபைல் ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில தான் இருந்துச்சு. கொலோனியல் எக்கனாமியில் இருந்த நம்ம, அதாவது பிரிட்டிஷ் ஃபார்முலேட் பண்ண எக்கனாமிக் சிஸ்டமில் இருந்தப்போ இந்தியா யுனைடெட் கிங்டமோட வளர்ச்சிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் அப்புறம் இண்டஸ்ட்ரி செக்டர்லலாம் எதுவுமே அவங்க பண்ணலை. கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு கூட அவங்களோட ரோலை ப்ளே பண்ணலை. ஆனால் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு 50 இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்து வேர்ல்டில் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டரில் நல்ல வளர்ச்சியும் அந்த செக்டர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அவங்க கவர்மெண்ட் ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட இருந்த செல்வத்தை ஒருதலை பட்சமாக சுரண்டி பிரிட்டனுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அன்ஈக்குவல் எக்ஸ்சேஞ்சினால இந்தியாவோட வர்த்தகம், வியாபாரத்தில் அப்புறம் கைத்தறி தொழிலையும் முடக்கிட்டாங்க. பிரிட்டிஷோட ரூல் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியில் இருந்த பிரைமரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வச்சு பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணி திரும்பவும் நம்மக்கிட்டேயே விற்று அவங்களோட ரெவன்யூவை அதிகமாக்கிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் ரூலர்ஸ் சோஷியல் செக்டர்ஸையே நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டிக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ரூல் கீழே இந்தியா கல்வி அறிவு இல்லாத விவசாயிகள் இருக்கிற ஒரு காண்டினெண்ட்டாக இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற டைமில் நம்ம கண்ட்ரியோட லிட்ரஸி ரேட் 17% தான் இருந்துச்சு. அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் சராசரியாக எவ்வளோ வருஷம் உயிர் வாழ்வாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 32.5 இயர்ஸ் தான் இருந்துச்சு. இந்தியாவில் காலனி அமைச்ச பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரதுக்கு புறக்கணிச்சாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதையுமே பில்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இங்கே இருந்த ரா மெட்டீரியல்ஸை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த முதலாளிகளும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட மூலதனத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. நிறைய இண்டஸ்ட்ரி செக்டர்ஸும் லைக் ஷிப்பிங், பேங்கிங், இன்சூரன்ஸ், கோல், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பிரிட்டிஷ் நிறுவனம் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 20th செஞ்சுரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளோட ரியல் அவுட்புட் ப்ரொடக்டிவிட்டி வருஷத்துக்கு 2% கம்மியாக தான் இருந்ததா எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக பிரிட்டிஷ் ரூல் கீழே இந்தியாவோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே லோவாக இருந்துச்சு. எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆங்கஸ் மேடிசனை பொறுத்த வரைக்கும் 1600 1870 இந்தியாவில் பெர் கேபிட்டா growth இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. 1870 1947 0.2% தான் பெர் கேபிட்டா growth இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பாரு. கரண்ட் பிரைஸ்ல 1895 39.5 rupeesல இருந்த பெர் கேபிட்டா இன்கம் 1899 18 rupeesக்கு வந்தது. 19th செஞ்சுரியோட செகண்ட் ஹாஃப்ல அப்புறம் 20th செஞ்சுரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏற்பட்ட பஞ்சம் அப்புறம் தொற்று நோய் பரவல் மூலியமா பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பொறுப்பில்லாத தன்மையை காமிச்சது. இதுக்காகவே நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் புறக்கணிச்சோம். இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது அரசியல் தலைவர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்டும் எக்கனாமிக் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கான்சியஸா விழிப்புணர்வோடு இருந்தாங்க. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே மேஜரான ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் பத்தின கான்சியஸ் வியூ அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்குலாம் இருந்துச்சு. என்ன இஷ்யூஸ்னா ஃபர்ஸ்ட் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. செகண்ட் முக்கியமான ரோல்ஸை பப்ளிக் செக்டாருக்கு அசைன் பண்றது. தேர்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸோட வளர்ச்சியோட தேவை. ஃபோர்த் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்கரேஜ் பண்றதை பத்தி. ஃபைனலா எக்கனாமிக் பிளானிங்கோட தேவையை பத்தி. ஒன்ஸ் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கவர்மெண்டோட ரியல் சேலஞ்ச் என்னன்னா எக்கனாமியை சிஸ்டமேட்டிக்கா ஆர்கனைஸ் பண்றது தான். growth அண்ட் டெவலப்மெண்ட்டை டெலிவர் பண்றதோட தேவை அரசியல் தலைமைக்கு முன்னாடி பெரிய டிமாண்டா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான டிசிஷனை 1956 இருந்தே எடுத்தாங்க. இப்போ இருக்க இந்தியன் எக்கனாமியோட தன்மையை பத்தியும் நோக்கத்தை பத்தியும் புரிஞ்சுக்கிறது ஜஸ்ட் யூஸ்ஃபுல்லா மட்டும் இருக்காது. அதோட ஃபேக்ட்ஸ், ரீசன்ஸ், எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே எசென்ஷியல் ஆனதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைம் மூவிங் ஃபோர்ஸ்
அக்ரிகல்ச்சர் வெர்சஸ் இண்டஸ்ட்ரி. எக்கனாமியில் ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸ்னு எதை சொல்லுவாங்கன்னா வந்து எந்த ஒரு செக்டார் வந்து மொத்த எக்கனாமியையும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போதோ அதை தான் வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் எந்த செக்டரை வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம் வந்து ஏற்பட்டுச்சு. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைமில் அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரி செக்டரை வந்து இந்தியாவோட ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு நடுவில் வந்து ஏன் வந்து அக்ரிகல்ச்சரை சூஸ் பண்ணல அப்படிங்கிறத பற்றி விவாதம் பண்ணாங்க. எல்லா எக்கனாமியுமே வந்து அவங்களோட நேச்சர் அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து பயன்படுத்தி தான் வந்து வளர்ச்சியை நோக்கி போவாங்க. ஆனால் இந்த ரிசோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மட்டும் வந்து ஒரு செக்டரை வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக வந்து சூஸ் பண்ண முடியாது. நிறைய சமூக அரசியல் கட்டாயங்களாலையும் அப்புறம் சில நோக்கத்துக்காகவும் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து இண்டஸ்ட்ரி செக்டரை வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக வந்து சூஸ் பண்ணாங்க. இந்த முடிவை வந்து 1930s மிட்லேயே வந்து நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க. எப்போ அவங்களுக்கு எக்கனாமிக் பிளானிங் வந்து தேவைன்னு பட்டுச்சோ அப்போவே எடுத்துருப்பாங்க. அதாவது நேஷனல் பிளானிங் கமிட்டி 1938 செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருப்பாங்க. இண்டஸ்ட்ரி செக்டரை வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே வந்து தேவைப்படுற சில விஷயங்கள் வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோவா இல்லாததால இந்த டிசிஷனை வந்து லாஜிக்கல் இல்லாத ஒரு டிசிஷனாக நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் வந்து நம்ம கிட்ட இல்லாமல் இருந்தது. லைக் வந்து பவர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன்லாம் வந்து அவ்வளோவா நம்ம கிட்ட இல்லவே இல்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து குறைவான அளவில் தான் வந்து இருந்துச்சு. லைக் வந்து அயன் அண்ட் ஸ்டீல், சிமெண்ட், ஆயில் ரிஃபைனிங், எலக்ட்ரிசிட்டிலாம். தேர்ட் வந்து கவர்மெண்ட் இல்லைனா பிரைவேட் செக்டரோட முதலீடு வந்து அவ்வளோவா இல்லாமல் மூலதனத்தில் பற்றாக்குறையோடு இருந்தது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற தேவைப்படுற டெக்னாலஜி வந்து இல்லாமல் இருந்தது. ப்ளஸ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் வந்து இல்லாமல் இருந்தது. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து திறமையான மேன் பவர் ஒர்க்கர்ஸ் வந்து அவ்வளோவா இல்லாமல் இருந்தாங்க. சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்குள்ள அவ்வளோவா சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளோவா இல்லாமல் இருந்தது. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் குட்ஸை வந்து விற்கிறதுக்கான மார்க்கெட் பிளேஸாக வந்து இல்லாமல் இருந்தது. ஃபைனலாக வந்து இது கூட வந்து சில சோஷியோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரை வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக சூஸ் பண்ணுறதுக்கு சில சாய்ஸ் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு வளமான நிலம் வந்து இருக்குது. செகண்ட் வந்து மக்களுக்கு பெரிய அளவில் ட்ரைனிங் கொடுக்கணுன்றது வந்து தேவையில்லை. அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வசதிகளை செஞ்சு நீர் பாசனத்தெல்லாம் வந்து அமைச்சு கொடுத்தாலே வந்து இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி போயிருக்கலாம். ஒன்ஸ் வந்து மக்களுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், அப்புறம் பேசிக்கான ஹெல்த் கேருக்கு எந்த நெருக்கடியும் இல்லாதப்போ வளர்ச்சிக்கான ஒரு கோலை வந்து அடைஞ்சிருப்போம். அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வந்து போயிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வந்து 1949 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரை வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக டிக்ளேர் பண்ணி அதிலிருந்து வர இன்கம்மை வச்சு இண்டஸ்ட்ரியலைசேஷனோட ப்ரீ ரெக்வஸ்டிஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம பண்ண இந்த அனலிசிஸை வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ அரசியல் தலைமைகள் வந்து பண்ணாமலே இருந்திருப்பாங்க. ஈவன் காந்தியன் சோசியலிசம் படி வில்லேஜஸ், அக்ரிகல்ச்சர், அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் தான் முக்கியம்னு போராடினவங்களாம் வந்து ஏன் வந்து அக்ரிகல்ச்சரை வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக வந்து சூஸ் பண்ணலை? லாஜிக்கல் சாய்ஸாக வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கும்போது ஏன் வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ இண்டஸ்ட்ரி செக்டரை வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக வந்து சூஸ் பண்ணாங்க? அதுக்கான காரணத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை வச்சு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் தான் வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக சூஸ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சரில் நம்ம இன்னும் ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போதுமான இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட் இல்லாததால் மாடர்ன் டூல்ஸ் டெக்னாலஜிஸ் இல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம், பட் ஆனால் வந்து தேவையில்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அதுவே வந்து இண்டஸ்ட்ரியை ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக சூஸ் பண்ணானா வந்து நம்மளோட விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களை வந்து நவீனமயமாக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்க், IMF இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலயமா வந்து வேகமாக வளர்ச்சி அடைய முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே அக்ரிகல்ச்சரை சூஸ் பண்ணிங்கன்னா வந்து வளர்ச்சி இல்லாமல் பின்னோக்கி போயிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. 1990s தான் வந்து வேர்ல்டு பேங்க்கும் IMFும் வந்து இந்த ஒப்பீனியனை வந்து மாற்றிக்கிட்டாங்க. இனிமேல் அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து சைன் ஆஃப் பேக்வர்ட்னஸ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து டிஃபென்ஸ் பவரோட மேலாதிக்கத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஒரு கண்ட்ரியோட பாதுகாப்புக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட சப்போர்ட் மட்டும் போதாது, அதுக்கும் மேலே இண்டஸ்ட்ரியல் பேஸும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியை ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக சூஸ் பண்ணதால இந்தியாவில் 3 சேலஞ்சஸை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று வேகமான வளர்ச்சியை, ரெண்டாவது அக்ரிகல்ச்சரை நவீனமயமாக்குறது, மூணாவது டிஃபென்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரியில் சோஷியல் சேஞ்ச் கொண்டு வரதுக்காகவும் விவசாயத்துக்கு சயின்டிஃபிக் அவுட்லுக் தேவைன்னு நினைச்சாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச டைமில் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஒரு நல்ல முடிவு தான்றதை ப்ரூவ் பண்ணப்பட்டு தான் இருந்துச்சு. 20th செஞ்சுரியோட லாஸ்ட் டிகேட், அதாவது 1990s அக்ரிகல்ச்சர் செக்டர் பற்றின ஐடியாவை வந்து வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் வந்து மாற்றிக்கிட்டாங்க. இனிமே வந்து அது சிம்பிள் ஆஃப் பேக்வர்ட்னஸ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சைனா வந்து அக்ரிகல்ச்சரை ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக எடுத்து உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க.
நம்ம இந்தியாவில் 2002 வந்து கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் தான் வந்து இனிமே எக்கனாமியோட பிரைம் மூவிங் ஃபோர்ஸ்னு பிளானிங் கமிஷனோட 10th பிளான் படி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுபடி வந்து 3 மேஜர் சேலஞ்சஸ் வந்து எக்கனாமி ஃபேஸ் பண்றதுல இருந்து சால்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமா வந்து ஃபுட் செக்யூரிட்டியை அச்சீவ் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வறுமை ஒழிப்பை வந்து தீர்க்க முடியும், அக்ரிகல்ச்சரை வந்து ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய தொழிலாக வந்து மேக் பண்ண முடியும், நிறைய வேலைவாய்ப்பை கொண்டு வந்து ரூரல் எக்கனாமியை வந்து வளர்ச்சி அடைய வைக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் வந்து மார்க்கெட் ஃபெயிலியர் நடக்காமல் நிறுத்திடும்னு சொல்லியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டரை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட கருத்து வந்து 1990ஸ்லேயே வந்து சேஞ்ச் ஆனாலுமே வந்து இந்தியா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து 2002 தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. இந்த டிலேக்கான 3 மேஜர் ரீசன்ஸ் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் எப்பவுமே வந்து ப்ரைவேட் செக்டருக்கு ஓப்பனாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுலையும் ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிறதுலையும் வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் கம்யூனிட்டிக்கு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இருக்கிறது பற்றின விழிப்புணர்வு வந்து அவ்வளோவா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. தேர்டு வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால அதனால வந்து கவர்மெண்டால அந்த டைம்ல அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸை கொண்டு வர முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர் செக்டர் மேல இருக்கிற பாப்புலேஷன் டிபெண்டன்சியை வந்து கம்மி பண்றதா இருந்தாங்க. மேஜரா தேவைப்பட்ட ரிஃபார்ம்ஸும் அப்புறம் என்ன தடைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் அக்ரி மார்க்கெட் தேவைப்பட்டுச்சு. செகண்ட் வந்து கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றது தேவைப்பட்டுச்சு. தேர்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்றதுக்கு லேபர் ரிஃபார்ம்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஃபோர்த் வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு அவ்வளோவா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததால ஃபார்ம் மெக்கானைசேஷன் வந்து தடைப்பட்டுச்சு. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரைவேட் செக்டர் கிட்ட இருந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. இதில் அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுற மெட்டீரியல் இன்புட்ஸ், அதுவே டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அப்புறம் ப்ராப்பரான சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து இல்லாமல் இருந்துச்சு. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸை வந்து வர்த்தகம் வியாபாரம் செய்கிற விதத்தை வந்து நல்ல முறையில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எயித்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் செக்டரை வந்து வலுவாக்குறது மூலயமா வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டரில் வந்து டெவலப்டு வேர்ல்டோட போட்டி போட முடியும்னு சொல்லியிருப்பாங்க. நைன்த் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங்கை வந்து ஒரு லாபம் தரக்கூடியதாக ஆக்கி சமகாலத்தில் எந்த ஒரு நெருக்கடியும் வராமல் பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ட் அண்ட் மிக்ஸ்ட் எக்கனாமி. நம்மளோட இண்டிபெண்டன்ட் இந்தியா வந்து பிளான்டு அப்புறம் மிக்ஸ்ட் எக்கனாமியாக இருக்கும்னு டிக்ளேர் பண்ணாங்க. இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே வந்து நேஷனல் பிளானிங் தேவைன்னு நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து ஒன்ஸ் எக்கனாமிக் பிளானிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பெரிய அளவில் இருக்கிற வறுமை வந்து சரி செய்யப்படலாம்னு சொல்லியிருப்பாங்க. எக்கனாமிக் பிளானிங் மூலியமா வந்து ஏற்றத்தாழ்வுகளையும் வந்து தீர்க்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. என்னதான் இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷனலாக வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாலுமே வந்து பிளானிங் ப்ராசஸில் ரெகுலேஷன் கொண்டு வர அதிகாரம் படி பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரலைஸ்டாக யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. வேர்ல்டு லெவலில் நடந்த சில விஷயங்களை பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியா வந்து பிளான்ட் எக்கனாமியாக இருக்கிறதுக்கு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1929 நடந்த கிரேட் டிப்ரெஷன்னால இனிமே எக்கனாமியில் கவர்மெண்டோட தலையீடு இருக்கணும்னு கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சோவியத் யூனியன் அப்புறம் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட கமாண்ட் எக்கனாமிஸ் மூலியமா வந்து வேகமான எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ணதான் நியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஃபெயிலியர் சுச்சுவேஷன்ல நியூட்ரலைஸ் பண்றதுக்கு கவர்மெண்டோட டாமினன்ட் ரோல் வந்து எக்கனாமில இருக்கணும்னு வேர்ல்டு லெவல்ல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இந்தியாவில் பிளான்ட் எக்கனாமி தான் வேணும்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. எக்கனாமியில் ஸ்டேட் தான் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படின்னா வந்து அவங்க ஸ்டேட் எக்கனாமியை சூஸ் பண்ணணுமா இல்லை வந்து மிக்ஸ்ட் எக்கனாமியை சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. பிளானிங் ஐடியாவை வந்து நம்ம சோவியத் யூனியன் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது வந்து கமாண்ட் எக்கனாமி நம்மளோட டெமோக்ராட்டிக் இந்தியாவுக்கு சூட் ஆகாது. அந்த டைமில் ஃப்ரான்ஸ் வந்து 1944-45 வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக்கு வந்து போயிருப்பாங்க. அது வந்து இந்தியன் பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியாவை கொடுத்தது. அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளானை வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுறதுல நேஷனல் ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 1993 வேர்ல்ட் பேங்க் ப்ரெசென்ட் பண்ண ஈஸ்ட் ஏஷியன் மிராக்கிள் டாக்குமெண்ட்டில் கன்க்ளூட் பண்ண பாயிண்ட்டும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளானில் ப்ரெசென்ட் பண்ண வியூஸும் வந்து சிமிலராக இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. மிக்ஸ்டு எக்கனாமியை பற்றி 1951 வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து 1950s எண்டில் வந்து மிக்ஸ்டு எக்கனாமி கான்செப்டையே வந்து புதைச்சிட்டாங்க. திரும்பவும் 1990s வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ப்ராசஸ் மூலயமா வந்து மிக்ஸ்டு எக்கனாமியை வந்து திரும்பவும் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் கமிஷனோட பிளானிங் ப்ராசஸை ஃபங்க்ஷனை வந்து மாடிஃபை பண்ணி கவர்மெண்ட் அப்புறம் பிரைவேட் செக்டரோட ரோல்ஸை வந்து ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. 2015 ஸ்டார்டிங்கில் வந்து இந்தியாவோட பிளானிங் ஏரியாவில் வந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு. கவர்மெண்ட் வந்து பிளானிங் கமிஷனை வந்து நிதி ஆயோக்னு ரீப்ளேஸ் பண்ணாங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், பாட்டம் அப் அப்ரோச் இதெல்லாம் வந்து இந்த புது டிசைனோட தனி சிறப்பாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எம்ஃபசிஸ் ஆன் தி பப்ளிக் செக்டர். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச டைம்ல இருந்து எக்கனாமியில் கவர்மெண்ட் தான் வந்து ஆக்டிவ் அண்ட் டாமினன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு என்டர்பிரைசஸான பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து இருக்குன்றது வந்து தெரிஞ்சது. அந்த டைமில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை பெரிய அளவில் கொண்டு வந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லாஜிக் இருந்ததா சொல்லியிருப்பாங்க. இன்னும் மேஜரான ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் நீட்ஸ். எந்த ஒரு எக்கனாமி வளர்ச்சி அடையணும்னாலும் அங்கே தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். அதாவது பவர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சப்போ இந்தியாவில் வந்து 3 பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸுமே வந்து அவ்வளோவா இல்லை. ரயில்வேஸ், போஸ்ட், டெலிகிராஃப், இதில் தான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருந்தோம். பவர் வந்து கவர்மெண்ட் ஹோம்ஸ்லேயும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேயும் மட்டும்தான் வந்து சில இடங்களில் மட்டும் இருந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரோட வளர்ச்சிக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. ப்ரைவேட் செக்டர்னால இது எல்லாமே பாசிபிள் இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், டெக்னாலஜி, ஸ்கில்டு மேன் பவர் வேணும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்களும் வந்து அவ்வளோவா இல்லை. ஈவன் இது எல்லாமே அவைலபிளாக இருந்தாலுமே வந்து நம்ம கண்ட்ரியில் அதுக்கான மார்க்கெட் வந்து இல்லை. அதனால் கவர்மெண்ட்டே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரை வந்து டெவலப் பண்ணி இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டோட ப்ரெசன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் வந்து ப்ரைம் மூவிங் ஃபோர்ஸாக வந்து சூஸ் பண்ணோம். இந்தியாவில் வந்து தொழில் மயமாகணும்னா வந்து சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸ், கோர் இண்டஸ்ட்ரீஸ், கோர் செக்டார்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக வந்து இது 6 இண்டஸ்ட்ரீஸாக இருந்துச்சு. அடிஷ்னலாக வந்து 2013 2 புது இண்டஸ்ட்ரீஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் 8 இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், 2வது எலக்ட்ரிசிட்டி, 3வது ஸ்டீல், 4வது கோல், 5th க்ரூட் ஆயில், 6th வந்து சிமெண்ட். 2013 ஆட் பண்ண 2 நியூ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் கேஸ், அப்புறம் ஃபர்டிலைசர்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் மாதிரியே வந்து இந்த பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து அதிகமான முதலீடும் டெக்னாலஜியும் ஸ்கில்டு மேன் பவரும் வந்து வேணும். ஸோ வந்து ப்ரைவேட் செக்டர்னால மேனேஜ் பண்ண முடியாது. அதனால கவர்மெண்ட்டே வந்து இதுலேயும் மெயினான ரோல் வந்து ப்ளே பண்ண முடிவு பண்ணாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். வேலைவாய்ப்பு உருவாக்குனதுல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருப்பாங்க. ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குறது மூலியமா வறுமையை ஒழிக்க முடியும்னு நினைச்சாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து நிறைய வேலைவாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து சொசைட்டியில் வீக்கர் செக்ஷனில் அவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்க டிசைட் பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வச்சு ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வேஜஸ் கொடுக்கறது மூலியமா அவங்க வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணி டிமாண்டை டிரைவ் பண்ணி எக்கனாமிக் க்ரோத்தை வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைச்சாங்க. நேரு வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்லியிருப்பாரு. கவர்மெண்ட் வந்து ஃபியூச்சர் லேபர் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணாம வீட்டுக்கு ஒருத்தருக்கு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல ஜாப் கொடுக்கலான்னு கமிட் பண்ணலான்னு இருந்தாங்க. இந்த மாதிரி அதிகமான வேலைவாய்ப்பை ஜென்ரேட் பண்ணதால அவங்களுக்கு சேலரி, பென்ஷன், பிஎஃப்லாம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட லாபம் வந்து கம்மியாச்சு. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சோஷியல் செக்டர். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சோல்ட் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு ஒரு இன்கம் வந்துச்சு. அதை வச்சு கவர்மெண்ட் வந்து சோஷியல் குட்ஸ், பப்ளிக் குட்ஸை வந்து சப்ளை பண்ணாங்க. அதாவது சில சர்டன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து ஃப்ரீயாக சிட்டிசன்ஸுக்கு கொடுத்தாங்க. லைக் வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர், ட்ரிங்கிங் வாட்டர்லாம். நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறது போய் பெரிய அளவில் நஷ்டத்தையும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமை வந்து வந்துச்சு. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் ஆஃப் தி பிரைவேட் செக்டர். என்னதான் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் பேசிக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலுமே வந்து சில பிரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்லோவாக அமைக்கப்பட ஆரம்பிச்சது. இது மூலியமா வந்து கண்ட்ரியில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. 1980s மிட்ல வந்து வேர்ல்ட் லெவலில் IMF, வேர்ல்ட் பேங்க்லாம் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட இன்எஃபிஷியன்சி அப்புறம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஜென்ரலான அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. அதாவது பிரைவேட்டைசேஷன், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட ஷேர்ஸை வந்து விற்கிறது பற்றின முடிவை வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா மெஜாரிட்டி எக்கனாமிஸும் வந்து முடிவெடுத்தாங்க. லேட் 1990s வந்து ஒரு நியூ ஸ்டடியில் என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா வந்து ஈவன் பிரைவேட் செக்டார்லேயுமே வந்து இந்த அண்டர் பெர்ஃபார்மன்ஸும் இன்எஃபிஷியன்சியும் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்க. அப்புறம் 2000 மிட்ல வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு புது ஜெனரல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து வந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து எக்கனாமியை விட்டு எக்ஸிட் ஆகணும்லாம் கிடையாது. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸும் வந்து பிரைவேடைசேஷனுக்கு மூவ் பண்ணுற வேகத்தை குறைச்சி அண்டர் ப்ராசஸில் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுபடி இந்தியாவும் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை வந்து 2003-04 இருந்து 2015-16 வந்து மாற்றிட்டாங்க. 2016-17 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ண டிசைட் பண்ணாங்க. அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட ஓனர்ஷிப்பை வந்து பிரைவேட் செக்டருக்கு மேபி டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட நிறைய ஷேர்ஸை வந்து ஃபாரின் அப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு விற்கலான்னு டிசைட் பண்ணாங்க. எதுக்காக இந்த மாதிரி பாலிசி மூவ்ஸை கொண்டு வந்தாங்கன்னா வந்து எக்கனாமியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும்
ப்ரைவேட் செக்டர் வந்து என்டர் ஆகாத ஏரியாஸில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட ஷேர்ஸை வந்து விற்கிறது மூலிமா சில ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும்னு நினச்சாங்க. அப்புறம் புதுசாக வர ஓனரும் வந்து மார்க்கெட் பிரின்சிபல்ஸ் படி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸை வந்து ரன் பண்ணுவார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமியில் 4th சாப்டர் எக்கனாமிக் பிளானிங் பார்க்கலாம். தேங்க்யூ.